ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிதன்யா அவர்களுடைய வழக்கு. அதை இன்னமும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. பட் அதனுடைய சோகம் என்ன அப்படின்னா இன்னும் 2 நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் இந்த கவினுடைய ஃபேமிலியிலேருந்து பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த கேஸை இன்னொரு டைமென்ஷனில் பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிதன்யா அவர்களுக்கு தான் பிரச்சனை, கவின் அவரோட ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல அதிர்ச்சியான திருப்பங்களும் வந்து இந்த கேஸில் வந்து அதிர்ச்சின்னு சொல்கிறது எதிர்பாராத திருப்பங்கள் வந்து நிறையா வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பிக் பாஸ் 9 தமிழ் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ், அதாவது ஸ்டார்டிங் டேட் வந்து ரிவீல் ஆகிருக்கு. அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்புறம் நிறையா தகவல்கள் அதுலேருந்து வந்திருக்கு. அதை பற்றி லைட்டாக நம்ம பேசிவிட்டு பிக் பாஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நம்ம நாளைக்கு பேசுவோம். பட் இன்றைக்கி ஃபுல்லாக மெயினாக வந்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரிதன்யா அவர்களுடைய டாபிக் தான். ஓகே, ஸோ ரிதன்யா அவர்களுடைய கேஸில் இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் திசை மாறுதுங்க. அதாவது மக்களே வந்து ஒரு சில பேர் வந்து இப்போ நம்ப ஆரம்பிக்கிறாங்க, ரிதன்யா அவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் ஏன்னா நல்லா தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவினுக்கு ஆதரவாக பேசக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து கவின் ரொம்ப நல்லவர், தங்கமானவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து ஒரு நண்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார். அவர் வந்து இன்றைக்கி ஒரு பிரேக்கிங்கான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாப்புல. அதில் வந்து மெயினாக அவர் சொன்னது என்ன அப்படின்னா, உண்மையை வந்து உளறிட்டார் அவங்களுடைய சித்தப்பா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தார். நான் என்னடா அதை பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது, இவர் வந்து கவினுடைய ஃபேமிலியிலேருந்து காசு வாங்கிட்டு வர மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதை வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் எப்படி என் பொண்ணை பற்றி தப்பாக பேசலாம், அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வந்தாப்புல. அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைங்க நான் வந்து எப்படி வந்துச்சோ மீடியாவில் நான் அதுதான் நான் உண்மையை தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேச, இந்த சைடு வந்து அவர் சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா எகிரி பேச கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றின ஒரு பிரேக்கிங்கான ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொடுத்துருந்தார். பல உண்மைகளே அவர் வந்து உளறியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதில் வந்து முதல் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிதன்யா அவர்களுடைய ஃபோனில் இருந்த ஆடியோ அது வந்து உண்மையே இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து 2 மணிக்கு கைப்பற்றுறாங்கல்ல அந்த இடத்துல இருந்து 28ஆம் தேதி அவங்க இறந்த அன்னைக்கு கைப்பற்றி அவங்க வந்து அவங்க ஃபோன்லேருந்து எடுத்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அதுலேருந்து காப்பி பண்ணி ஒரு காப்பி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. யார்? ரிதன்யாவுடைய குடும்பத்துலேருந்து. அதுக்கடுத்து போலீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது லேட்டாக வந்து அங்கே போனதுனால அவங்க வந்து அதை சமர்ப்பிக்க முடியல. இந்த ஆடியோ அதுலேருந்து எடுத்ததுனால, அதாவது அங்கேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து அந்த ஃபோன்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த உண்மையிலேயே அது ரிதன்யாவுடைய வாய்ஸா, உண்மையிலேயே அந்த ஆடியோவா அவங்க பேசுனது அப்படின்ற அந்த ஒரு கோணத்தில் தான் இப்போ இந்த வழக்கை திசை திருப்ப போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்டா அவ்வளோ க்ளீனாக அந்த வாய்ஸில் வந்து இருந்துச்சு. இதை யாராவது வந்து ஃபேப்ரிகேட் பண்ண முடியுமா? இல்லை ஏஐயில் பண்ண முடியுமா? ஏஐக்கு ரிதன்யானா யாருன்னு தெரியுமா? இல்லை ஒரு வாய்ஸை போட்டு ரிதன்யா மாதிரி பேசுன்னு சொல்லி சாஃப்ட்வேரில் நிறைய விஷயங்கள் இப்போ இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அந்த ஃபீலிங், அந்த எமோஷன், அந்த டெப்த் அந்த வாய்ஸில் அப்படிங்கிறது அதை போய் நீங்கள் இப்போ ஃபேக்கும்பீங்க. அதில் அவரே சொல்கிறார் அந்த வீடியோலேயே, அதெல்லாம் வந்து எடுபடாதுங்க, அதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க, பட் அதெல்லாம் வந்து எடுபடாது. பிகாஸ் இன்னும் அவங்களுக்கே தெரியும் கவின் ஃபேமிலிக்கு 90 நாட்கள் தான் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து அந்த பிணையில் இழுக்காமல் இருப்பாங்க. 90 days தாண்டி அவங்களுக்கு ஜாமீன் வந்துடும் அப்படிங்கிறது அவங்க ரிதன்யாவுடைய ஃபேமிலிக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. அது தெரிஞ்சதுனால தான் இன்னொரு கேஸை போட்டு டிஎஸ்பி விசாரணை சரியில்லை அப்படின்ற மாதிரி திசை திருப்புறாங்க. ஸோ இதில் நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒரு பகிரங்க தகவல் ஒன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிதன்யாவுடைய வழக்கில் அவங்க இறந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கவினுடைய சித்திரவதையினால அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதாவது வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனை நான் இப்போ சொல்ல முடியாதுடா, ஹைகோர்ட்டில் தான்டா போய் சொல்லுவேன். அதாவது இந்த கேஸ் வந்து விசாரணைக்கும் போது அந்த டைமில் உங்களுக்கே தெரியும், அதாவது நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து தெரிஞ்சிடும். அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின்படி ரிதன்யா அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அதாவது காசு உள்ளவன் இதே டைப்பில் தான் பண்ணிகிட்டு இருக்கான், இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை குற்றம் சாட்டி அவன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு விதிவிலக்கு ரிதன்யா அவருடைய கேஸும் இல்லை அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியுதா இப்போது என்னென்னலாம் வந்து முடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? அது யாருங்கிறத சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் அது வந்து ஹைகோர்ட்டில் இந்த வாரம் அந்த 2 நாளில் வரும்ல அந்த கேஸோடைய ரிசல்ட்டு, அப்போ உங்களுக்கே தெரியும்.
ரிதன்யா வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து சீரியஸாக காவல்துறை எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு அதை சமர்ப்பிக்கும் பொழுது தான் தெரியும் அந்த இன்னொருவர் யார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பகிரங்க ஒரு பீதியை வந்து கிளப்புறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது வந்து ஒரு மர்மமாக தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ லாஸ்ட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கவினுடைய ஃபேமிலி வரதட்சணை கொடுமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இன்னொரு காரணம் சொல்கிறார். அவங்க அம்மா வந்து அந்த பாடி வந்து உடற்குறாய முடிச்சுட்டு வரும் பொழுது அதை வாங்கும் பொழுது என்னென்னமோ சொல்லி அழுகுறாங்க. ஏம்மா இப்படி பண்ண, அது பண்ண, இது பண்ணன்ட்டு. ஆனால் கவின் நாயினால தான் வந்து நீ செத்துட்ட, இல்லை அவன் தொல்லை பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த ஆடியோ கேட்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி துன்பம் நடந்ததே தெரியாது. ரிதன்யா அவர்களோட வீட்டில் சும்மா வந்து கட்டுக்கதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு ரிதன்யாவுக்கு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி திருப்புறாங்க. ஏன்னா அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறாங்க. அதில் அவங்க அம்மா வந்து ஒரு வார்த்தையும் சொல்லலை, கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் பேசியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு தடவை அந்த நாயை ஏன் கேட்குற, அந்த நாய் பேச்சை ஏன் கேட்ட, ஏன் கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர அந்த நாய் வந்து ஒரு அயோக்கியன், அவன் வீடு ஒரு அயோக்கிய கும்பல் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. எல்லாம் இந்த ஆடியோ வச்சு தான் அடுத்தடுத்து இவங்க மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டுண்டா, ஆடியோ வச்சுட்டு அந்த ஆடியோவில் என்ன பேசியிருக்காங்க ரிதன்யா அப்படிங்கிறத வச்சு அவங்க மூவ் பண்ணுறாங்கல்ல, அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்களா மன ரீதி உடல் ரீதி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு அதை வந்து எடுத்துக்க மாட்டுறாங்க, ஏன் சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாங்க போலீஸ் அப்படிங்கிறதுக்கு அதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிதன்யா அவருடைய வீடு தான் காரணம், பெற்றோர் தான் காரணம் அப்படின்றாங்க. என்னென்னா மாற்றி இப்போது ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா கவினுடைய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க 300 கோடி வேணும்னு சொல்லி கேட்குறத ஒருத்தன் வீடியோவே எடுத்து வச்சுருக்காங்களா அவங்க ஃபேமிலி, ரிதன்யா ஃபேமிலியிலேருந்து. அதை ஏன் சமர்ப்பணம் பண்ணலங்கிறப்ப எங்களுக்கு வக்கீல் கிடைக்கலன்னு இருக்காங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் போய் பார்க்கும்பொழுது ரிதன்யாவுக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்கார். அப்போ இந்த வீடியோ அப்போ இல்லை, போய் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரிதன்யா அவருடைய ஃபேமிலி வந்து இதை குக்டப் பண்ணுறதுக்கு, அதாவது இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க தான் அப்படின்றதை அடையாளப்படுத்தி அடிச்சு தூக்கி அவங்கள வந்து உள்ளே போடணுங்கிறது தான். இது அவங்களுக்கே தெரியும், 90 நாள் அவங்க வெளியே வந்துடுவாங்க, அதனால் வேறு என்னென்ன பண்ணலாம், இன்னொரு விசாரணை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் பரப்பி இந்த கேஸை திசை திருப்புறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்கன்ற மாதிரி ரிதன்யா அவருடைய ஃபேமிலி மேலே இப்போ திருப்பம் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படிங்கிறது தான். இன்னொன்று கவனிச்சிங்களா, இன்னொரு திருப்பம் கவின் வீட்டில் கொள்ளை முயற்சி அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா, கவினுடைய வீட்டில் வந்து பாதுகாப்பு போதுமான அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இப்போ ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னால நைட் அவங்க காலில் மட்டும் யாரோ வந்து அவங்க சொந்தக்காரங்க போயிருக்காங்களாம். நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ச்மேனை போட்டு போயிடுறாங்க போல். இந்த கொள்ளைங்க 2 பேர் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கைவரிசையை காட்டியிருக்காங்க. பட் ஆனால் உள்ளே திறக்க முடியல அப்படின்றது அது அந்த சிசிடிவியில் வந்து வந்திருக்கு. இதையும் வந்து கவினுடைய வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்டு தான், கவினுடைய ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தன் வந்துட்டு இதுதான் இவனுக்கு நடக்கிற கொடுமை அப்படின்ற மாதிரி ஏன் பேச மாட்டானுங்க? எனக்கு அதுதான் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அப்படி பேசினாலும் நம்ம வந்து சரி ஓகே ரிதன்யா வேணாம் தப்புங்கிறத ஒத்துக்கலாம். அதுவே சொல்ல மாட்டானுங்க அப்படிங்கிறப்ப அப்போ இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் ஏதோ ஒரு காசு கொடுத்தோ இந்த ரிதன்யாவுக்கு எதிராக பேச சொல்லியோ இந்த வழக்கை திசை திருப்ப பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இதில் வந்து ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. சரியா, இதுதான் இது வரைக்கும் இந்த கேஸில் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது. சரி, இதை வச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிடுறேன், என்னுடைய ஃபைனல் பாயிண்ட் நான் சொல்லிட்டு இதை முடிச்சிடுறேன். அதாவது ரிதன்யா அவர்களுக்கு மெயினான எவிடன்ஸே அந்த ஆடியோ தான். அந்த ஆடியோவே இது வந்து உண்மை இல்லைன்ற மாதிரி ஒரு டவுட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா, அடுத்து ரிதன்யா வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து அவங்க இந்த வரதட்சணை கொடுமை, பாலியல் வன்கொடுமை எதுவுமே இல்லை. ஏன்னா உடற்குறாய்வு முடிகள் தான் வந்திருக்கு. உடல் உள்ளுறுப்பு குறாய்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதுவும் 10 நாள் ஆகுன்றாங்க. அது வந்தாச்சு சரி ஏதாவது நடந்திருக்காங்கிறது தெரியும். ஸோ அதை வச்சு அதை வைக்காமல் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து பெண்டிங்கு. ஓகேவா, அதுக்கடுத்து இவங்க அந்த ஆள் வச்சுட்டு வக்கீலை வந்து வச்சுட்டு வைக்கலன்னு சொன்னது. சரியா, அடுத்து அவங்களுடைய ஒரு வாக்குமூலம் வந்து பிடிச்சிருக்காங்க. அது யாருங்கிறது அவங்க சொல்லலை. அது அந்த இன்னொருவர் யார் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. சரியா, அந்த நபரை வாக்குமூலம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து ரிதன்யா அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு இல்லை திருமணம் மேல் வெறுப்பு இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதை ஒரு லீடாக வச்சு தான் கவினுடைய ஃபேமிலிக்கு இந்த வாரம் ஜாமீன் வழங்குவது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவரை காப்பாற்றுவதற்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ 2 பக்கம் இருக்கிற மாதிரி, இப்போது ஒரு காயின் எடுத்தால் 2 பக்கம் இருக்கிற மாதிரி இதில் கவினுடைய பக்கமும் மக்கள் இப்போ பார்க்க ஆரம்பித்து சில பேர் வந்து மாறுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமைக்குள்ளே ரிசல்ட் வந்து வருங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த பிறகு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டான அப்டேட் இந்த கேஸில் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரி, அடுத்து பிக் பாஸ் 9 தமிழ்
பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட், இந்த கிருஷ்ணன் குட்டின்னு சொல்லிட்டு இந்த சிஇஓ இருக்கார்ல, அவர் வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பிரத்யேகமாக தந்தி டிவிக்கும் நிறைய இதுலேயும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பேசுவோம். ஆனால் பிக் பாஸ் தமிழுடைய ஸ்டார்டிங் டேட்டு அக்டோபர் முதல் வாரம், அக்டோபர் 5, ஓகேவா, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பேக் டு பிக் பாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரெண்டிங் டாபிக்ஸை ஓரம் வச்சுட்டு இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் வந்து போடப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ பிக் பாஸ் ஆடியன்ஸ் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பதற வேண்டாம், டக்குன்னு நம்மளுடைய இது வந்து ஏற்றிடலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.